I will tell you the right steps. You will take a decision. Choose a right mentor. You have all the right. Okay, this is not the first point. I'll come to the first point because in examinations also we will not do the first important theory part. We cannot write it first. நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது முக்கியமா அதை எழுத மாட்டோம். தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு 4வது பாயிண்ட் எழுதுவோம். அதே மாதிரி நான் 4வது பாயிண்டா ஒன்று எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் choose right material. Most important is material with concept clarity. Okay, focus should be on ICI material, first clarity, then faculty notes, then come to practice book, workbook or question bank, whatever you are comfortable with. This the material you used for your previous attempt. I used one material, sir. போன attempt நான் ஒரு மெட்டீரியல், ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்டுக்கு நான் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஓகேவா, அதையே நான் யூஸ் பண்ணலாமா, எனக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் வெதர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் ஆர் கவர்ட். எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணியிருக்காங்களா, எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. சப்போஸ் கவர் பண்ணலையா, அந்த புக்கை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிருங்க. Switch over to some other material. I am not saying to come to my material. Switch over to some other material which you prefer, which you having a trustworthy on that. Okay, the material should not be cut copy pasted from other material. வேற ஒரு மெட்டீரியல்ல இருந்து 100% அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடக்கூடாது. நம்ம இன்டென்ஷனா நம்மளோட புக்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் பண்ணுமோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இருக்கா அந்த மெட்டீரியல்ல அப்படின்றத பாருங்க, அந்த ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்கிறது இல்லை அந்த பர்சன் யார் கொடுத்திருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு மை செகண்ட் பாயிண்ட். சூஸ் ரைட் மென்டார். Mentor is not only makes motivational quotes and stories. The mentor should teach what they really need for your success. டெய்லி எப்போ பார்த்தாலுமே மோட்டிவேஷன் கோட்ஸும் ஸ்டோரிஸும் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இப்போ தான் நீங்கள் அழகாக 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க மோஸ்ட்லி, இல்லை பிகாம் முடிச்சுட்டு இல்லை பிகாம் படிச்சுக்கிட்டே பண்ணுவீங்க. மோட்டிவேஷன்றது உனக்கு நீயா கொடுத்துக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் பெஸ்ட். சார் நிறைய பேருக்கு அது இருக்காதே சார், எனக்கு இன்னொரு ஆளை பார்த்தா தான் இன்ஸ்பயர் ஆகும். நீ அதையே பார்த்துட்டு இருந்தானா அந்த கன்சம்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் டிஜிட்டல் கண்டென்ட் அதிகமாயிரும். ஸோ யூ கேன் நாட் ஏபிள் டு டூ. ஸோ choose a right mentor who really value added to your CA foundation success. Choose right classes. Sir, இப்போ இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு, நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுமா? I have come with the question. You can either go with regular class or workout batch. ரெகுலர் கிளாஸ் அப்படின்றது பிலோ 160 எடுத்திருக்கேன் சார், நான் ஒரு பேப்பரில் 50 கூட எடுத்துட்டேன் சார், ஆனால் ஏதோ ஒரு பேப்பரில் 30 எடுத்துட்டேன் அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ் இருக்குது சார். நான் எக்கனாமிக்ஸில் 70 எடுக்கிறேன், பட் லாவில் 28, மேக்ஸில் 22 தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா? அப்போ 28, 22 எந்த பேப்பருக்கு எடுத்தியோ அதுக்கு மட்டும் கிளாஸஸ் ஆப்ட் அவுட் பண்ணிக்கோ. அந்த கிளாஸஸ் இஸ் நாட் நெசசரி தட் நீ வாங்குற எல்லா சாப்டர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ அந்த 22 மார்க்கில் கான்ஃபிடென்ட்டாக இருக்க சாப்டர் இருக்கும், கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிற சாப்டர்ஸ் ஒரு சிலது இருக்கும், அதை வாங்கி பாரு. ஓகே, அது என்ன கிளாஸஸ் சூஸ் பண்ணணும், உனக்கு எந்த கிளாஸஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீ நினைக்கிறியோ அந்த கிளாஸஸ் சூஸ் பண்ணு. நீ போன டைமே ஒரு கிளாஸ் வாங்கியிருக்க, அந்த கிளாஸஸை நீ திருப்பி வாங்கணுமா நீ டிசைட் பண்ணு. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் யார் இந்த வீடியோ பார்க்குறியோ நீங்க டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் பார்த்தேன், அதை ஃபுல் ஃபிளெஜ்டா நீ பார்த்தியா? ஒன்ன கொஸ்டின் கேளு, கரெக்டாக நடத்தினாங்களா? 2வது கொஸ்டின். கரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களா? 3வது கொஸ்டின். இது எதுவுமே பண்ணலையா? அந்த கிளாஸஸ் எடுத்து போட்டு வேற கிளாஸஸ் குச் ஓவர் பண்ணு. சார் மொத்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸே 70 ஹார்ஸில் முடிச்சிட்டாங்க சார், அக்கௌண்ட்ஸை 70 ஹார்ஸில் எடுக்கிறாங்க சார், மேக்ஸை 65 ஹார்ஸில் எடுத்து முடிச்சிடுறாங்க சார். பாசிபிலிட்டி இல்லை, அக்கௌண்ட்ஸை ஒரு ஆள் 70 ஹார்ஸில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஃபவுண்டேஷன். இன்னைக்கு இருக்கிற லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிக்கு நிறைய கான்செப்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. அட்லீஸ்ட் எந்த ஃபேக்கல்ட்டியாவது, எல்லா ஃபேக்கல்ட்டியுமே ஒரு 100+ ஹார்ஸாவது அக்கௌண்ட்ஸ்க்கு கிளாஸ் வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் யோர் மார்க்ஸ். 160க்கு மேலே இருக்கு சார், அக்ரிகேட்டில் தான் மார்க் போயிருக்கா, கோ ஃபார் அ ஒர்க் அவுட் பேட்ச் or workout come regular batch, anything. Next, choose right test series. Sir, test series is 100% important. என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, எப்படி இருக்கணும் நான் சொல்றேன். யூ ஹாவ் அ ரைட் டு ரைட்ல. அப்ப டெஸ்ட் சீரிஸ் நீ ஜாயின் பண்ணிட்டனா எல்லா டெஸ்ட்டும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு கொடுக்கறக்கூடிய இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் சீரிஸுமே உனக்கு எப்படி இருக்கும்னா ப்ராப்பர் ஷெடியூலிங்ல இருக்கும். இது இந்த டேட்ல எழுதணும்னு இருக்கும். தேர் வில் பி சம் கமிட்மெண்ட் தட் 100% மணி பேக் கேரண்டி அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இல்லை வாட் எவர் மெனி வேஸ் இட் வில் பி தேர். நீ எழுதணும்னா இப்போ டெஸ்ட் 1 ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்எஸும் டிப்ரிசியேஷனும் இன்வென்ட்ரிஸும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. இதுல நீ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆம்பிள் ஆஃப் ப்ராக்டிஸ் இது 3த்துலயும் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது எல்லாமே தெரியும்னா இந்த டெஸ்ட் அவன் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா கொஷின் பேப்பரை வாங்கி அதுல
சால்வ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. டெஸ்ட் ஆம்பியன்ஸ்ல உட்காரணும்னு அவசியமே இல்லை. அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதை சஜஸ்ட் ஆன்சர்ஸோட ரெஃபர் பண்ணலாம். ப்ராக்டிஸ் செஷனா அந்த டெஸ்ட்டை வச்சுக்கலாம். டெஸ்ட் 2 என்பிஓவும் கம்பெனி அக்கௌண்ட்ஸும் இருக்கு சார். இது ரெண்டுமே ரொம்ப வீக். அப்போ அந்த டெஸ்ட்டை நீ எழுதணும். டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக எல்லாருமே எழுதணும். நீ ஏன் 12th நீ வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண, சக்ஸஸ் ஏன் 12th சக்ஸஸ்னே பார்த்துட்டு இருந்த, ஏன் சிஏ ஃபவுண்டேஷன் வந்தோடனே உனக்கு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு வேர்டை பார்த்தோன்னே மனசு உடஞ்சு போயிடுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, ப்ராப்பராக நம்ம 100% நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ராப்பராக எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு என்ன வேணும்ன்றது தெரியும். நமக்கு என்பிஓவையும் அதே கம்பெனி அக்கௌண்ட்ஸுமே கொஸ்டின் பேப்பரை வாங்கி வெறுமே சொல்யூஷன் மட்டும் வச்சு ரிகன்சைல் பண்றது. நீ ஆடிட் பண்ணல, டெஸ்ட் எழுதணும்.